ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப சத்தான ஈவினிங் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பொரி அதை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை நல்லா வருகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் அது கூட வறுத்துக்கலாம். நீங்கள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கருவேப்பிலையை காய வைக்காமல் போட்டேன். அதனால் எவ்வளோ அவஸ்தை பாருங்களேன். ஏன்னா அது ஒழுங்காகவே வருகவே இல்லை. நானும் நிறையா ட்ரிப் போட்டு போட்டு வறுத்து பார்த்தேன். அது வரவே மாட்டேங்கிருச்சு. சரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வறுத்தெடுக்கலாம். ஏன்னா அது தண்ணியுடைய ஈரப்பசு போகவே ரொம்ப லேட்டாக ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் விட்டுட்டு வறுத்தேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயில் போட்டோம் அப்படின்னா அது நல்லா மொறுமொறுன்னு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆயில் போட்டேன். ஆனால் ஆயில் போட்டுமே என்ன ஆச்சு அப்படின்னா வறுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலையை வறுத்தாச்சு. அது கூடவே பொட்டுக்கடலையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நாம் சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை 2 கைப்பிடி அதோடு போட்டு நல்லா வறுத்தேன். ஆனால் பொட்டுக்கடலை வறுந்துருச்சு, இந்த கருவேப்பிலை வருகவே இல்லை. சரி நம்ம இதை வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் ஒன்றா சேர்த்து வறுத்தேன். அப்போ இந்த பொட்டுக்கடலை நம்மளுக்கு வறுத்தனால இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, கருவேப்பிலையை தனியாக எடுத்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டேன். ஏன் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதோட பொரியை போட்டிங்க அப்படின்னா ஒழுங்காக வருகாமல் பொரி என்ன ஆகும் அப்படின்னா நமுத்து போகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா லைட்டாக ஈரப்பசை கூட நம்ம பொரிக்கு வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா பொரி மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையுமே நல்லா வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் பொட்டுக்கடலை நம்மளுக்கு நல்லாவே வருந்துருச்சுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் திருப்பியுமே என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா இந்த கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது எப்படி வறுக்கணும், நல்லா மொடுன்னு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நம்ம கையிலே உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் உடையுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக வறுத்தாச்சுங்க எல்லாத்தையும். இப்போ நாம் வறுத்த எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா திருப்பியும் போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி கையை விட்டு வறுத்து ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு, கையை விட்டுன்னு சொல்லிட்டேன், கையை விட்டுலாம் வறுக்க முடியாது. ஓகே, நம்ம ஸ்பூனை வச்சு இன்னொரு கிளறி விட்டு இதில் நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி, அது கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒரு ரொம்ப போட வேணாங்க. ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் வச்சிங்க அப்படின்னா மிளகாய் பொடி என்ன ஆகும் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். கருதுச்சு அப்படின்னா நம்ம மொத்தமே ஒரு மாதிரி கருகின மாதிரி அந்த இது வந்துடும். ஸோ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மிளகாய் தூள் ப்ளஸ் உப்பு 2ஐயும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே பிரட்டி விடுங்க. ஏன்னா அந்த லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு வறுத்தா போதும். அதுவும் சிம்பிள்லேயே வைங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வாங்கி வச்ச பொரி இருக்கு இல்லையா, அந்த பொரியை அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா பொரியை மிக்ஸ் பண்ணையில் என்ன ஆகும்னா இந்த உப்பு எல்லாம் இந்த பொரியில் போய் நல்லா சேர்ந்துருங்க. இப்போ நம்ம அந்த பொரியை எடுத்து இதில் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பொரியை போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அப்படியே மொத்தத்தையும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த காரம் ப்ளஸ் உப்பு ரெண்டுமே சேரும். இப்போ பொரி ஏற்கனவே நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வறுக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதை நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா போட்டு வறுக்கலாம். இதை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம நிறையா வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டு நாம் இந்த கடைகள்லையோ இல்லை வீட்லேயோ நம்ம செஞ்ச மிக்சர் இருக்கு இல்லையா, அதை இது கூட கொஞ்சம் சேர்த்துடலாம். மிக்சர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மிக்சரை போட்டு நல்லா கையை விட்டு கலக்கி விடுங்க. சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம்.